OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். சமீபத்தில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் சினிமா திரையுலகில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்தவர். தன்னலம் இல்லாமல் திரைப்படத்துறையில் நன்றாக உழைத்தவர். மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பெயர் எடுத்தவர், நல்லவர் என்கின்ற பெயர் எடுத்தவர். அந்த வகையில் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். மக்கள் செல்வாக்கு மட்டுமல்ல, நல்ல மனிதர்களின் செல்வாக்கும் அவருக்கு நிறைய இருந்தது. நிறைய அவருடைய திரைப்பட பயணத்தில் நிறைய விருதுகளை பெற்றிருக்கின்றார். இருந்தாலும் கூட அவர் மறைந்த பிறகு இந்தியாவிலே மிக உயரிய விருதான பத்மபூஷன் விருது கிடைத்திருக்கிறது, அறிவித்திருக்கின்றார்கள். அவர் உயிரோடு இருந்து அதை வாங்கியிருந்தால் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அவருடைய குடும்பத்தார், அவருடைய சகோதரிகள், அவருடைய அக்கா எல்லோருமே அவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பார். அவரும் மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்பட்டிருப்பார். அவர் உயிரோடு இருக்கும்போது அதாவது உடல்நிலை சரியில்லாத தருணத்தில் கூட இந்த அறிவிப்பு செய்திருந்தால் கூட அவர் உற்சாகம் அடைந்திருப்பார். அவருக்கான ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம், இந்திய அளவில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைத்ததாக நினைத்திருப்பார். ஒரு பத்மபூஷன் விருதுங்கிறது சாதாரணமான விருது இல்லை. நம்ம சாதாரணமாக தமிழ்நாட்டில் தரக்கூடிய சின்ன விருதும் கிடையாது. அது இந்திய அளவில் ஒரு மிக உயரிய விருது. அது இறந்த பிறகு ஒரு சிலர் பேர் தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. உயிரோடு இருக்கும்போது நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. எஸ்பிபி கூட அவருக்கு பத்ம விபூஷன் விருது தான் இறந்த பிறகு கொடுக்கப்பட்டது. அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் பத்ம பூஷன் விருது கொடுக்கப்பட்டிருக்கு. பத்மஸ்ரீ விருது ஆரம்பத்திலே வாங்கிட்டாரு. அதே போல் காதர் கான் அப்படின்னு ஒரு நடிகருக்கும் அவர் மறைந்த பிறகு தான் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கு. பத்மபூஷன் விருது அவங்களுடைய நன்னடத்தை, அவங்களுடைய நற்செயல்கள், அவர்கள் சமூகத்துக்கு ஆற்றிய நல்ல பணிகள், இதை முன்னிட்டு தான் வழங்கப்படுது. அதே சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் இந்த சமூகத்துக்கு நிறைய தொண்டு ஆற்றியிருக்கின்றார். நிறைய ஏழை எளிய மக்களுக்கு உதவி இருக்கின்றார். அந்த வகையிலும் ஒரு நல்ல நடிகர், நல்ல மனிதர் என்கிற ஒரு அடிப்படையில் அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள். அவருடைய இறப்புக்கு பிறகும் அவருக்கு சிறப்பு செய்கின்ற ஒரு மிக உயரிய விருதாக தான் நான் இதை பார்க்க வேண்டும். இதை தவிர அவருக்கு ஒரு ஏறக்குறைய நிறைய விருதுகள், தமிழ்நாட்டில் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. டெல்லியில் இருக்கிற அந்த இளைஞர் பேரவையிலேருந்து ஒரு சார்ந்து ஏற்கனவே ஒரு முறை அவர் சிறந்த இந்திய குடிமகனுக்கான விருதையை வாங்கியிருக்கார். அவருடைய சேவை, அவருடைய மக்களுக்கான சேவையும் பாராட்டி சிறந்த இந்திய குடிமகன் விருதும் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு தந்தை பெரியார் விருது வாங்கியிருக்கார். கலைமாமணி விருது அவர் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போது அந்த கலைமாமணி விருது விஜயகாந்துக்கு அறிவிக்கப்பட்டது. ஏன்னா விஜயகாந்துக்கு ஒரு ஆசை மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு சேர்ந்து நின்று ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அது கடைசி வரை நிறைவேறவில்லை. அதாவது அந்த கலைமாமணி விருது கொடுக்கும்போது அவர் எம்ஜிஆர் கையால் வாங்கணும், அப்போது ஃபோட்டோ வரும், ஈஸியாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் அந்த ஆசையும் நிறைவேறலை. காரணம் அந்த நேரத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதுனால நாவலர் நெடுஞ்செழியன் தான் அந்த விருதை அவர் கொடுத்தார். அதில் அவருக்கு கொஞ்சம் வருத்தம். எம்ஜிஆர் கையால் விருது வாங்க முடியலையே அப்படின்னா, எம்ஜிஆர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. அவருடைய நிறைவேறாத ஆசைகளில் ஒன்று. ஆனால் கலைமாமணி விருது அவருக்கு வழங்கப்பட்டது எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில். டாக்டர் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆரின் நண்பர் என்கிற வகையில் எம்ஜிஆரின் விருது அப்படின்னு அவருடைய ஆட்சியில் தான் வந்தது, அறிவிக்கப்பட்டது அந்த எம்ஜிஆர் விருது அப்படின்னு. அந்த எம்ஜிஆர் விருது எம்ஜிஆருடைய கூட நின்று ஃபோட்டோ எடுக்காவிட்டாலும் கூட அந்த எம்ஜிஆர் விருது கலைஞர் கையால் விஜயகாந்துக்கு வழங்கப்பட்டது. அந்த வகையில் அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அதே மாதிரி அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற சீக்கியர்கள் எல்லாம், சீக்கிய மத குருமார்கள்லாம் ஒன்று சேர்ந்து சிரோன்மணி விருது ஒன்று கொடுத்தாங்க விஜயகாந்த். இந்த மக்களுக்கான சேவை செய்கிறவர், நல்லவர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சிரோன்மணி விருது கொடுத்தது. அவருக்கு மிக பிடித்திருந்தது. ஏன்னா சீக்கியர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் விருது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது தெரிஞ்சிடும். அது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் தமிழ்நாடை சாராத சீக்கிய சமூகத்தை சார்ந்தவர்கள், சீக்கிய மத குருமார்கள் ஒன்று சேர்ந்து இவருக்கு வந்து சிரோன்மணி விருது கொடுத்தது மிகப்பெரிய பாராட்டாகவும், மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு விருதாகவும் அவர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி சில விருதுகள் பற்றி அவர் சொல்லும்போது, ஃபிலிம்ஃபேர் விருது ஒரே ஒரு விருது தான் அவர் வாங்கியிருக்காரு. ஒரே ஒரு தடவை வாங்கியிருக்காரு. எம்ஜிஆர் விருது வாங்கியிருக்காரு. சொல்லிட்டேன் உங்களுக்கு. சிறந்த நடிகருக்கான விருதை வந்து 1987 ஒரு முறை வாங்கினாரு. 1986 வந்து சிறந்த நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, ராணி லக்ஸ் தேர்ந்தெடுத்த விருது, அது சிறந்த நடிகருக்கான விருது. நடிகர் சங்கத்தின் மூலமா கொடுக்கக்கூடிய கலை செல்வம்ங்கிற ஒரு விருது. இது வந்து இது பண்ணுவாங்க. சினிமா எக்ஸ்பிரஸ் வாசகர்கள் தேர்ந்தெடுத்த சிறந்த நடிகருக்கான விருது, தினகரன் நாள் இதழ் வாசகர்கள் தேர்ந்தெடுத்த சிறந்த நடிகருக்கான விருது, இந்திய தேசத்தின் சிறந்த குடிமகனுக்குரிய நல் விருது அவருக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி அவருக்கு வந்து இந்த புரட்சி கலைஞர் அப்படிங்கிற ஒரு பட்டம் இருக்கு இல்லையா, அவருக்கு கருணாநிதி அவருக்கு வழங்கிய பட்டம் வந்து எழுச்சி கலைஞர் தான் அவர் சொன்னார். எழுச்சி கலைஞர் அப்படின்னு. அவருக்கு வந்து புரட்சிங்கிற ஒரு வார்த்தை சேர்த்துக்கிட்டு, அதாவது எம்ஜிஆர் கலைஞர் 2 பேருடைய பேர் சேர்ந்த மாதிரி ஒரு பட்டம் இருந்தால் நல்லா இருக்கும்னு விரும்பினார். இதை வந்து ஏற்கனவே ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டத்தை கொடுத்த கலைப்புலி எஸ் தானு வந்து கூலிக்காரன் படத்துடைய அவர் தான் அதை தயாரித்தார். கூலிக்காரன் படத்துடைய மிகப்பெரிய கட் அவுட் வச்சு அதை ஒரு பிரம்மாண்டமாலாம் அதை பப்ளிசிட்டி பண்ணியிருந்தார். அந்த கூலிக்காரன் படத்தில் தான் முதல் முறையாக வந்து கலைப்புலி தானு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு அவருக்கு விருது பட்டம் கொடுத்தார். அன்னிலிருந்து அவருக்கு வந்து இந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த்ங்கிற பெயர் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. இந்த வரைக்கும் அது வந்துகிட்டே இருக்கு. ஒரிஜினல் பேர் சொல்லிடலாம், அது சொல்லிட்டா நல்லா இருக்கும். அவருடைய அப்பா அம்மா அவருக்கு வச்ச பேர் நாராயணசாமி நாயுடு. அது நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்கிறனால நாராயணசாமி நாயுடு. நாராயணசாமி நாயுடு யாருன்னா அவருடைய தாத்தா பெயர், விஜயகாந்துடைய தாத்தா பெயர் நாராயணசாமி நாயுடு. அவருடைய அக்கா விஜயலட்சுமி மட்டும்தான் அவருக்கு வந்து நாராயணா அப்படின்னு கூப்பிடுவாங்க. வேறு யாருமே அந்த பேர் சொல்லி கூப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா தாத்தா பேர் அப்படிங்கிறதுனால. குடும்பத்தில் பெரும்பாலும் விஜயராஜ் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. குடும்பம் முழுக்க விஜயராஜ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து ஒரு இனிக்கும் இளமை படத்தில் நடித்த போது டைரக்டர் எம்ஏ காஜா தான் இவருக்கு வந்து அந்த விஜயராஜ்ங்கிற பேரை மாற்றிட்டு வேறொரு பேர் வச்சார். முதல்ல அமிர்தராஜ்னு பேர் வச்சார். அமிர்தராஜுங்கிறது சிங்கிளில் நல்லா இல்லை அப்படின்னாங்க, மாற்றணும் அப்படின்னாங்க. அப்புறம் வந்து 5 நம்பர் வர்ற மாதிரி ஒரு பேர் வைக்கணும்னு சொல்லும்போது தான் விஜயகாந்த் அப்படின்னு வச்சார். அந்த நேரத்தில் ரஜினிகாந்த், நளிர்காந்த், ரஜினிகாந்துடைய பவரில் நிறைய பேர் வந்து காந்த் அப்படின்னு பேர் வைக்க ஆரம்பித்தாங்க. அந்த காரணத்தெல்லாம் இவர் என்னன்னா எம்ஏ காஜா வந்து இவருக்கு வந்து விஜயகாந்த் அப்படின்னு பேர் வச்சார். அன்னிலேருந்து அந்த விஜயகாந்த் முதல் படத்துலேருந்து விஜயகாந்த் அப்படியே வந்தது. அவருக்கு 158 படங்களில் நடிச்சிருக்காரு. அதில் 4 படங்கள் கௌரவ வேடத்தில் நடிச்சிருக்காரு. மனதில் உறுதி வேண்டும், இரவு சூரியன், அப்புறம் வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி, தாய்மொழி, இந்த 4 படங்கள் ஒரு கெஸ்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி உங்களுக்கு வில்லனா நடித்த முதல் படம் தான் அவர் வந்து இனிக்கும் இளமை. அதில் தான் அவருக்கு வந்து பட்டம், அந்த பேர் விஜயகாந்த்ங்கிற பட்டம் பேர் வந்தது. நண்பர்கள் மத்தியில் அவர் வந்து விஜய்ன்னு தான் கூப்பிட்டாங்க. இந்த கேப்டனுங்கிற பேர் எப்போ வந்துச்சுன்னா, அவர் வந்து செந்தூர பூவையில் வந்து கேப்டன் சந்தன பாண்டியன்கிற கேரக்டரில் நடித்தார். அந்த படம் முழுக்க அவர் கேப்டன் தான் அந்த கதாபாத்திரங்கள் சொல்லும். அதனால் அப்படியே அந்த கதாபாத்திரங்கள் சொல்கிற மாதிரியே வந்து அந்த யூனிட்டில் இருந்தவங்களும் அவரை கேப்டன் கூப்பிட ஆரம்பித்து அது கேப்டன்கிறத அப்படியே வந்தது. அதுக்கு பிறகு வந்து கேப்டன் பிரபாகரன் படத்தில் நடித்த பிறகு அந்த கேப்டன்கிற பேர் அவருக்கு நிரந்தரமாயிடுச்சு. அவருடைய கட்சிக்காரங்க, அவருடைய நண்பர்கள் எல்லாமே அதுக்கு பிறகு கேப்டன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி அவருடைய கல்லூரியில் வந்து அவர் வந்து விகேன்னு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் அவருடைய பெயர்கள். ஆனாலும் கூட அவருக்கு வந்து அந்த விருது கொடுத்தது அப்படிங்கிறது இந்த பெரும்பாலும் கலைஞர் கருணாநிதி தான் அவருக்கு நிறைய அந்த விருதுகள் கொடுத்துருக்காரு. சிறந்த நடிகராக நிறைய விருதுகள் கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து எம்ஜிஆர் விருது கொடுத்துருக்காரு. இந்த விருதுகள் அதில் இதுலேயே வந்து மிகப்பெரிய விருதாக அவருக்கு கிடைச்சது வந்து பத்மபூஷன் விருது. பத்மஸ்ரீ விருது வந்து முதல்ல வந்து பல பேர் வாங்கியிருக்காங்க. பத்மபூஷன் விருது வந்து இவர் தான் வந்து ஒரு நடிகர்களில், தமிழ்நாட்டு நடிகர்களில் விஜயகாந்துக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. இவர் உயிரோடு இருக்கும்போது இந்த பட்டம் வழங்கியிருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் எல்லோருக்குமான ஒரு ஆதங்கம். மற்றபடி ஒரு அரசாங்கம் வந்து அவருக்கு ஒரு சிறப்பு சேர்த்துருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து பாராட்டத்தான் வேணும். விஜயகாந்த் என்கிற ஒரு நல்ல மனிதருக்கு பத்மபூஷன் விருதை கொடுத்தது ஒரு பெருமையான விஷயம்தான்.
ஏறக்குறைய வந்து ஒரு 10-15 படங்கள் வெள்ளி விழா படங்களா போயிருக்கு. 100 நாள் படங்கள் ஏறக்குறைய ஒரு 25 படங்களுக்கு மேல 100 நாள் படங்கள். இதுல வந்து எல்லாமே வந்து அவங்க அப்பா இருந்து பார்க்கல அப்படிங்கிறது. அவங்க அப்பா வந்து ஒரு 2, 3 படங்கள் சாட்சிங்கிற படத்தோடு சரி, அதுக்கு பிறகு வந்து அவங்க அப்பா காலமாயிட்டாரு. அதுக்கு பிறகு வந்து அவருடைய அண்ணனும் காலமாயிட்டார். ஆனா அவருடைய அண்ணன் தான் அவருடைய குடும்பத்துல வந்து அவங்க அண்ணன் தான் வந்து சினிமாவுக்கு வரணும்னு நெனைச்சாரு. அவங்கெல்லாம் இல்ல. ஆனா அவரு ஒரு சினிமாவுக்கு ஏதோ ஒரு மதுரையில, மாகாளிப்பட்டியில ஒரு ரைஸ் மில் வேலைய பார்த்துட்டு இருந்த ஒருவர், சினிமாவுக்கு வந்து ஒரு சினிமா ஒரு ஏறக்குறைய 158 படங்கள்ல நடிச்சு, மக்களுடைய மனசுல இடம் பெற்று, அவரு எந்த அளவுக்கு மக்கள் மனசுல இடம் பிடித்தார் அப்படிங்கிறதுக்கு அவருடைய இறப்பின் போது வந்த மக்களுடைய ஜனக்கூட்டமே அது ஒரு சாட்சி. இப்படி ஒரு நல்ல மனிதரா இருந்ததனால தான், இவருக்கு சில சிறப்புகள் கிடைச்சது. அந்த சிறப்பில் மிகப்பெரிய சிறப்பு, அதாவது ஒரு தங்க கிரீடத்தில வைரம் வச்ச மாரி இந்த பத்மபூஷன் விருது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.